Rota-meter, variable area meter. Rota-meter உடைய பிரின்சிபல் என்னன்னா, நம்மளுடைய வாட்டர் ஸ்ட்ரீம் வந்து அந்த டியூபுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது, அதாவது டேப்பர்டு டியூப்பில் என்ட்ரு ஆகும். டேப்பர்டுனா சுருங்கிய பாதை கொண்ட டியூப்பு, அது டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அதுக்குள்ளே வந்து ப்ளம்மட் அப்படிங்கிற ஒரு ஷேப் வந்து இருக்கும், ஒரு வித ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது வந்து போகிற வாட்டரை வந்து ஸ்ட்ரைக் பண்ணி அது வந்து மேலேயும் கீழே வந்து மூவ் ஆகும். இதுதான் இதனுடைய பிரின்சிபலு. இதில் வந்து ப்ளம்மட் இருக்கிறதுனால அந்த வாட்டர் ஃப்ளோவுக்கு தகுந்தாப்பில் அந்த ப்ளம்மட் வந்து ரைஸோ அல்லது ஃபாலோ ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ப்ளம்மட்டுக்கும் அந்த சுருங்கிய பாதைக்கும் இடையில் வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸ் வந்து நம்மளுடைய ஃப்ளோ ரேட்டுக்கு தகுந்தாப்பில் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகும். இந்த ஸ்பேஸ் தான் அது. இந்த ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகும். இந்த ப்ளம்மட் மேலே எங்கேயும் போகிறதுனால இங்கே ரீடிங் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரீடிங்கில் வந்து நம்ம பார்த்து எவ்வளோ ஃப்ளோ ரேட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னா, இதில் வந்து டேப்பர்டு சுருங்கிய டிரான்ஸ்பரண்டான ஒரு டியூப் இருக்கும். அந்த டியூப்புக்குள்ளே உள்ள ப்ளம்மட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதுக்குள்ளே வந்து ப்ளம்மட்டு சென்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து லீனியர் ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, பதிச்சிருப்பாங்க. அந்த ஸ்கேலில் வச்சு நம்ம வந்து நம்மளுடைய ஃப்ளோ ரேட்டை வந்து கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ப்ளம்மட்டுடைய அப்பர் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்பர் எட்ஜை தான் நம்ம இண்டெக்ஸாக எடுப்போம். இண்டெக்ஸ்ன்னு சொன்னால் இந்த அப்பர் எட்ஜ் எந்த பாயிண்டில் நிற்கிதோ அந்த பாயிண்ட் தான் ரீடிங்காக நம்ம எடுப்போம். இதனுடைய ஒர்க்கிங் கண்டிஷன் என்னென்னா, ஒர்க்கிங் எப்படி இருக்குன்னா, நம்ம ஃப்ளோவை இந்த டியூப்புக்குள்ளே நம்ம செலுத்தும் பொழுது, அந்த டேப்பர்டு டியூப்புக்குள்ளே குறுகிய பாதை கொண்ட டியூப்பில் நம்ம செலுத்தும் பொழுது ப்ளம்மட் வந்து ரைஸ் ஆகும். அதுக்கடுத்து கொஞ்சம் நேரத்தில் ஃபால் ஆகும். அதாவது குறிப்பிட்ட ஒரு ரேஞ்சுக்கு கீழே கொஞ்சம் இறங்கிடும். அந்த ரேஞ்சை தான் நம்ம வந்து ரீடிங் எடுக்கணும். எதுக்கு தகுந்தாப்பில் மாறும்னு சொன்னால் ஃப்ளோ ரேட்டுக்கு தகுந்தாப்பில் மாறும். ஃப்ளோ ரேட் நமக்கு அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய ப்ளம்மட்டுடைய ரைஸும் அதிகமாக இருக்கும். இதனுடைய யூசஸ் என்னென்னா, கேஸு, லிக்யூடு இந்த மாதிரி விஷயங்களுடைய ஃப்ளோ ரேட்டை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக உள்ளக்க அந்த ப்ளம்மட் மூவ் ஆகிறத நம்மளால் டைரெக்டாகவே பார்க்க முடியும். டைரக்ட் விஸ்வலைசேஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்டென்ஷன்.